அனைவருக்கும் காலை வணக்கம். 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ். இரண்டாவது வீடியோ முதல் வீடியோவின் தொடர்ச்சியாக இரண்டாவது வீடியோ. முதல் வீடியோ உங்களுக்கு உரை பகுதிகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கவும், ஒரு முறை எழுதி பார்க்கவும் அளிக்கப்பட்டது. அடுத்து இரண்டாவது துணைப்பாடம். துணைப்பாடம் என்றால் தலைப்பு வேலைக்கேற்ற கூலி. கதை சுருக்கம் நான் கொடுத்து விடுவேன். நீங்கள் அந்த கதை சுருக்கத்தை நன்றாக படித்து இதிலிருந்து உங்களுக்கு நிரப்புக வடிவில், நிரப்புகள்னா fill in the blanks வடிவில் கேள்விகள் கேட்கப்படும் தேர்வுகளில். அடுத்து இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். கற்றுக் கொடுத்து விட்டு இதனை நிரப்புக வடிவில் உங்களுக்கு நோட்ஸாக நான் அளித்து விடுவேன். தேர்வில் உங்களுக்கு இந்த துணைப்பாடம் நிரப்புக வடிவில் கேட்கப்படும். இப்பொழுது நாம் கற்றுக்கொள்வோம். தலைப்பு வேலைக்கேற்ற கூலி. துணைப்பாடம் தலைப்பு வேலைக்கேற்ற கூலி. கதை சுருக்கம். அழகாபுரி மன்னர் அரசவையில் விறகு வெட்டி தன் மனக்குறையை கூறினான். அழகாபுரி மன்னர் அரசவையில் விறகு வெட்டி என்னும் நபர் தன் மனக்குறையை கூறினான். அமைச்சர் விறகு வெட்டி இருவரையும் மன்னர் அழைத்து அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்றார். அதாவது அழகாபுரி மன்னருடைய அரசவையில் விறகு வெட்டி என்னும் நபர் மன்னரிடத்தில் தன் மனக்குறையை கூறினார். பிறகு அழகாபுரி மன்னர் அமைச்சர் மற்றும் விறகு வெட்டி இருவரையும் அழைத்து அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்றார். விறகு வெட்டி உடனே திரும்பி வந்து அரண்மனை வெளியே ஒரு வண்டி மட்டும் செல்கிறது என்றான். விறகு வெட்டி போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அரண்மனைக்கு வெளியில் ஒரு வண்டி மட்டும் செல்கிறது என்று கூறினான். ஆனால் அமைச்சர் திரும்பி வந்து வண்டி எங்கிருந்து வருகிறது, வண்டியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் மன்னரிடம் கூறினார். பிறகு இதனை பார்த்து விறகு வெட்டி தன் தவறை உணர்ந்து வேலைக்கேற்றி கூலி கொடுப்பதுதான் சரி என்பதை புரிந்து கொண்டான். அதாவது இது பாடத்தின் கதை சுருக்கம். கதை உங்களுக்கு விரிவாக உள்ளது. அதிலிருந்து நாங்கள் கதை சுருக்கம் எடுத்துள்ளோம். இந்த கதை சுருக்கத்தை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். இதிலிருந்து நாங்கள் நிரப்புக வடிவில் உங்களுக்கு கேள்விகள் கேட்போம். உதாரணத்துக்கு அழகாபுரி மன்னர் டேஷ்னு கொடுத்துருவோம். நீங்கள் அங்கே என்ன எழுதணும்னா அரசவையில் என்று எழுத வேண்டும். விறகு வெட்டி தன் டேஷ் என கொடுத்துருவோம். நீங்கள் அங்கே மனக்குறையைன்றதை நீங்கள் எழுதணும். அந்த மாதிரி உங்களுக்கு 10 நிரப்புக கொடுக்கப்படும். புரிஞ்சுதா? இது உங்களுக்கு தேர்வுகளில் அளிக்கக்கூடிய பகுதி. அதாவது ஒரு அழகாபுரி அரசவையில் இருக்கக்கூடிய மன்னரிடத்தில் ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு யார் கொண்டு வராங்கன்னா விறகு வெட்டி தன் மனக்குறையை கூறுகிறார். அவருடைய மனக்குறை என்னன்னா வேலைக்கேற்ற கூலி கிடைப்பது இல்லை என்பது அவருடைய மனக்குறை. அவர் குற்றம் கூறுவது அங்கிருக்கும் அமைச்சருக்கு கிடைக்கும்
கூலி தனக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் அவருடைய மனக்குறை. அப்பொழுது அவருக்கு புத்தி கூற வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை கொடுக்கிறார் அழகாபுரி மன்னர். என்ன வேலை என்றால், வெளியிலே என்ன இருக்கிறது என்று பார்த்து வாருங்கள் என்று. ஆனால் விறகு வெட்டி வண்டி ஒன்று மட்டும் செல்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு சொல்லிட்டார். அமைச்சர் வந்து வண்டி எங்கிருந்து வந்தது, வண்டியில் யாரெல்லாம் இருக்காங்க என்பதை பற்றிய அனைத்து விவரங்களையும் மன்னரிடம் கூறினான். மன்னருக்கு வேண்டியது என்ன? ஒரு கேள்வி கேட்டால் அதற்குரிய பதில் முழுமையாக வந்து சேர வேண்டும். அப்படியாக செய்தது அமைச்சர். ஆகவே வேலைக்கேற்ற கூலியை பெறுவதுதான் நியாயம் என்பதை அழகாபுரி மன்னர் தன்னுடைய செயல் மூலியமாக யாருக்கு உணர்த்தினார்? விறகு வெட்டிக்கு உணர்த்தினார். இந்த கதை சுருக்கத்தை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டா தான் அதை நிரப்புக வடிவில் கேட்கும் பொழுது எழுத எளிதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுரை. கட்டுரை முதல் பருவத்தில் உங்களுக்கு பனை மறைச்சிறப்பு அளிக்கப்பட்டது. இப்பொழுது இரண்டாவது பருவத்தில் காடுகளின் பயன்கள் என்ற தலைப்பில் கட்டுரை. காடுகளின் பயன்கள் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும். புரிஞ்சுதுங்களா? இது உங்களுடைய நோட்டு புத்தகம் வாங்கிட்டீங்கன்னா அதில் கட்டுரை நோட்டில் எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தமிழ் எந்த நோட்டில் எழுதிட்டு வரீங்களோ அந்த நோட்டில் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் எழுதிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு முறை வாசித்து காட்டுறேன். நீங்கள் படிக்கும் பொழுது எழுத்துக்கூட்டி படிங்க. காடுகளின் பயன்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மரங்கள் அடர்ந்த நிலப்பகுதி காடு என்று அழைக்கப்படுகிறது. மரங்கள் அடர்ந்த நிலப்பகுதி காடு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டிற்கும் காடுகள் மிகவும் முக்கியம். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டிற்கும் காடுகள் மிகவும் முக்கியம். காகிதம், ரப்பர், தீக்குச்சி, விளையாட்டு கருவி போன்றவை தயாரிக்க மரங்கள் பயன்படுகின்றன. அடுத்து தமிழில் வனம், கானகம், அடவி, புரவி, பொதும்பை போன்ற பல சொற்களால் இது குறிக்கப்படுகிறது. நீங்கள் காடுகளுக்கான புதிய சொற்களை இந்த கட்டுரையில் அறிந்து கொள்கிறீர்கள். தமிழில் வனம், கானகம், அடவி, புரவி, பொதும்பை போன்ற பல சொற்களால் இது குறிக்கப்படுகிறது. அடுத்த பாயிண்ட், காடுகள் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவது மண் அரிப்பையும் தடுக்கின்றன. காடுகள் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவது மண் அரிப்பையும் தடுக்கின்றன. மரங்கள் நமக்கு தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக் கொண்டு நாம் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை அளிக்கிறது. மரங்கள் நமக்கு தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக் கொண்டு நாம் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை அளிக்கிறது. அடுத்த தலைமுறையினராகிய நாம் மரத்தை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும். அடுத்த தலைமுறையினராகிய நாம் மரத்தை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும். இதுவே கட்டுரை பகுதி. தலைப்பு காடுகளின் பயன்கள். இதையும் நீங்கள் ஒரு முறை எழுதி பார்க்கணும். ஆகவே இன்றைய வீடியோ 2 வீடியோ உங்களுக்கு. முதல் வீடியோ உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. அடுத்தது உங்களுக்கு துணைப்பாடம் கதை சுருக்கம் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது கட்டுரை காடுகளின் பயன்கள். இது எல்லாமே நீங்கள் ஒரு முறை எழுதி பார்க்கவும். நன்றி.